ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர். பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. பரமக்குடியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பரமக்குடியில் தான் இன்ட்ரோ கொடுக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி விட்டேன். திருநெல்வேலியில் ஒரு ரூமில் தங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்புங்க. பஸ் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அவ்வளோ நின்றாங்க. ஸோ 3:55க்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. வண்டி ஜாம் பேக்கடாக தான் போயிட்டு இருந்துச்சு. சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் நான் எங்கேயும் வெளியில் ட்ராப் பண்ண முடியல. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பஸ் ஜேர்னி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ்ஸு. ஓகேங்களா, நான் எல்லாமே சொல்கிறேன் டீட்டெயிலாக. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இது ராமேஸ்வரத்துலேருந்து போயிட்டுருக்கு, ராஜபாளையம் போயிட்டுருக்கு. ராமேஸ்வரம் ராஜபாளையம் வண்டி, மதுரை கார்பரேஷன் விருதுநகர் ரீஜன் ராஜபாளையம் டெப்போ. எஸ், அந்த வண்டி தான் அது. பார்ப்போம். அந்த ரோடு டிஃப்ரெண்டான ரூட்டு. நானும் ரொம்ப காலமாச்சு போய், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் மேலே இருக்கும். அப்போது நைட் டைம் போயிருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனதில்லை. பர்டிகுலர்லி அருப்புக்கோட்டை லைன் வந்து ரொம்ப நாளாச்சு போயிட்டு. பரமக்குடி லைன்லேருந்து நரிக்குடி போவோம் நினைக்கிறேன். பாட்டியூர் நரிக்குடி வெளியே தான் போவாங்க. கூட்டம் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் டிக்கெட் வாங்கிட்டேன் பாருங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ராஜபாளையம் டிப்போ மதுரை. டிக்கெட் ஃபேர் பாருங்கள். பரமக்குடியிலேருந்து விருதுநகர் 70 ரூபா. கைஸ், இதான் மதுரை ராமேஸ்வரம் நேஷனல் ஹைவே. பரமக்குடி விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து மதுரை பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்ரு. இப்படி போகிற பஸ் வந்து ராமேஸ்வரம் போடி போகிற வண்டி. டைம் பாருங்கள், 4:05. 3:55க்கு எடுத்தாங்க பரமக்குடி. இப்போ 4:05 ஆகுது. ஸோ ஒரு 6:30 போயிடுவாங்க விருதுநகர். அருப்புக்கோட்டை ஒரு 5:30க்கு போயிடுவான். அங்கேருந்து மேக்ஸிமம் 1 ஹவர் கூட ஆகாது. இருந்தாலும் மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன், 6:30 போயிடுவாங்க. சூப்பரான ரோடு, சூப்பராக போயிட்டுருக்காங்க. கரும்பை பாருங்களேன், பரமக்குடி தாண்டி கரும்பு போயிடுறாங்க அந்த பக்கம்லாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பத்தூர் மேலூர் பக்கம் தான் அதிகமாக போயிடுவாங்க. இந்த பக்கம் ரொம்ப ரேர் பக்கம் தான் பார்க்கணும். இப்போது நம்ம பார்த்திபனூர் நெருங்கிட்டு இருக்கோம். பார்த்திபனூர் வர போகிறோம். இங்கேருந்து நமக்கு டைவர்ஷன் இருக்குது. டைவர்ஷன்னா நேராக பார்த்தீங்கன்னா மதுரை போகிறோம்.
பட் மதுரை போக மாட்டோம் அந்த பஸ்ஸு. லெஃப்ட் எடுக்க போகிறோம் பாருங்கள். லெஃப்ட் எடுத்து அப்படியே நரிக்குடி வழியாக போயிடுவோம். நரிக்குடி திருச்செலி அருக்கோடு வழியாக போயிடுவோம். ரொம்ப காலமாச்சு இந்த பக்கம் போயிட்டு. இங்கே போட்டிருக்க பாருங்க, திருச்செலி 32, அருப்புக்கோட்டை 46. இங்கேருந்து சிவகாசி போனீங்கன்னா 91, ஸ்ரீலூர் 110. ஸ்ட்ரைட்டாக போனால் கமுதி 26 கிலோமீட்டர். நம்ம கமுதி போக மாட்டோம், இங்கே ரைட் எடுத்து போயிடுவோம் நெருக்கடி வழியாக. வெல்கம் டு பார்த்திபனூர். பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். பார்த்திபனூர் டவுனே உள்ளதாங்க, வெளியிலலாம் நீங்கள் பார்க்க முடியாது. பைபாஸு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். பட் எல்லா பஸ்ஸும் வரும் எக்ஸப்ட் அந்த ப்ரீமியம் சர்வீஸ் வர 4:10. இதெல்லாம் பார்த்தா நான் வந்து இந்த பக்கம் வந்தது கிடையாது. ஹைவேல போவோம், மதுரைக்கு போகிறோம், தான் அப்படியே போயிடுவோம். பார்த்து சின்ன ஊர் நினச்சிட்டு இருப்பேன். பட் உள்ளே பார்த்தா பெரிய ஊர். ஆக்சுவலி இது டவுன் பஞ்சாயத்து கூட இல்லை நினைக்கிறேன். ஆனால் ஒர்த்து தாங்க, ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாமே கிடைக்கும். ஒரு பாருங்கள், மார்க்கெட்லாம் இருக்குது. எனி டைம் பஸ் இருக்குது மதுரைக்கு, ராமநாடு, ராமேஸ்வரம், பரமக்குடி. இந்த பக்கம் கமுதி வரம் தான் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் போக முடியாது. அது மாதிரி பசுமன், அருப்புக்கோட்டை எல்லாம். இந்த பாருங்கள், கமுதி சத்திரிய நாடார் உறவின் முறை பார்த்தீங்கன்னா வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸ். இங்கே டைவர்ஷன் இருக்காருங்க. எக்ஸ் நேராக போனால் கமுதி, ரைட் எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் டைம் இல்லை, அப்படியே போயிருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு, 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு கழித்து, அதுவும் நைட் டைம் போயிருந்தோம். இப்போ டேயில் போகிறோம். அரசு மேல்நிலைப்பள்ளி பார்த்திபனூர். பார்த்திபனூர் வராமலே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். பைபாஸ் பாருங்கள். நீங்கள் மானாமரில் பரமக்குள்ள வரும்போது நீங்கள் டவுனுக்குள்ளே வராமல் பைபாஸ் லாரி வருது பாருங்க. இங்கேருந்து வந்து அப்படியே நீங்கள் நேராக போயிடலாம். டவுனில் வரதெல்லாம் இங்கே கொஞ்சம் குறுகிய ரோடு இருக்கும். அப்படியே அப்புறம் கமுதி போயிடலாம். பார்த்து தாண்டி வந்து பாருங்களேன், கரிசல் மண் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய நேரம் அது. அதனால் எல்லாம் உழவு முடிச்சிருக்காங்க. மழை பெஞ்சு வச்சுருவாங்க. தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே வந்துட்டோம். ரோடை பாருங்கள் அப்படின்ட்டு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நரிக்குடி ஏரியா பக்கம் வந்துட்டுருக்கோம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து லிமிட்டட் தான். அதனால் வந்து நிறைய பேர் இந்த பஸ்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு தான் ரெகுலராக வர்றவங்க. ராம்நாடு, விருதுநகர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கருவேல மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். ராமநாடு மாவட்டத்தில் எங்கேனாலும் இருக்கும், எக்ஸப்ட் அந்த ராமேஸ்வரம் ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கடற்கரைனால. பட் விருதுநகர் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான், குறிப்பாக அந்த அருப்புக்கோட்டை, மந்தல்குடி, திருச்செலி, நரிக்குடி, கரியாப்பட்டி இங்கெல்லாம் நிறையா இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் உழை பக்கம். அந்த பக்கம் மலை ஏரியா, ஹில்ஸ் ஏரியா. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஊரான நரிக்குடி வரணும். நரிக்குடி இதுதான் நரிக்குடி பஸ் ஸ்டாண்டு. டைம் பாருங்க, 4:34 நரிக்குடி. நரிக்குடி பஸ் ஸ்டாண்டு. பஸ் நிற்கிது, அருப்புக்கோட்டை போகிறதா இருக்கும்.
நரிக்குடி அருப்புக்கோட்டை வண்டி தான். இதுக்கடுத்து பெரியவரும் பார்த்தீங்கன்னா திருச்சுழி. மேகத்தை பாருங்கள், ஒரு மாதிரி இறங்கிட்டு இருக்கு. க்ளவுடியாக தெரியுதா? மழை வருமா தெரியல, ஆனால் செம்ம வெயிலாக இருக்கு. டைம் பாருங்கள், 4:50 திருச்சுழி. இந்த ரூட்லே பரம்குடி பார்த்து தாண்டி பெரியூர் பார்த்தா திருச்சுழி, அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை. 4:50க்கு திருச்சிக்குள்ளே வந்துட்டோம். திருச்சுழி திருச்சுழி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி. இது பார்த்தீங்கன்னா ராம்நாடு எம்பி தொகுதியில் வருது. டிஸ்ட்ரிக்ட் விருந்தினர், பட் எம்பி பார்த்தீங்கன்னா ராம்நாடுக்குள்ளே வருது. ரத்னம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அருப்புக்கோட்டை. நர்சிங் காலேஜ். ராமலிங்கா மில் ராமசாமி நகர் அருப்புக்கோட்டை. இப்படியே பாருங்கள், இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து சாயல்குடி, கமுதி, பெருநாளி எல்லாம் போகலாம். நீங்கள் பார்க்குறதுலாம் ராமலிங்கா மில்ஸ். அழகான ஒரு வரிசை மரங்கள், புளிய மரங்கள். வெயிலெலாம் வந்து சுத்தமாக தெரியாது, அப்படி சூப்பராக இருக்குது. அருப்புக்கோட்டை பைபாஸ் வந்துட்டோம். மதுரை தூத்துக்குடி நேஷனல் ஹைவே. அருப்புக்கோட்டை காந்திநகர் பஸ் ஸ்டாப். இப்போ வருவாங்க. ஸோ தூத்துக்குடி போகிறவங்க நீங்கள் இங்கே இறங்கிடலாம். இங்கே இறங்கி பைபாஸில் பஸ் போகிறவங்க ஏறி போய்க்கலாம். தூத்துக்குடி, திருச்செந்தூர். அருப்புக்கோட்டை புறநகர் பேருந்து நிறுத்தம். அருப்புக்கோட்டை இப்போ டிஎன்சிசி விருதுநகர் ரீஜன். சிவராம் டிரான்ஸ்போர்ட் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை நிறைய பஸ் கம்பெனி இருக்குது. ஜெயவிலாஸ் இருக்குது. இப்போ வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு. உள்ளே போகல நம்ம. ஸோ மதுரை போகிறவங்களாம் இங்கேருந்து போய்க்கிடலாம். மதுரை முதலத்தூர், மதுரை சந்திரா.
இப்போ டைம் பாருங்கள் 5:20 வந்துட்டோம். 5:10 வந்துட்டோம். 10 நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஊரை. அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இனோவேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே வாசல் இறக்கி விட்டு விருதுநகர் நோக்கி போயிட்டுருக்கோம். அஞ்சு 20 கைஸ். அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு இன்னோவேஷன் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் சொன்னாலே ரொம்ப நாளாச்சு வந்துட்டு அப்படின்ட்டு. அதனால் வந்து ஒரு ஸ்டேடியம் இது ஆக்சுவலி. இந்த ஸ்டேடியத்தில் தான் இப்போ வந்து டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டாக இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டுக்கு. இதான் நம்ம ட்ராவல் பண்ணுற போகிற பஸ்ஸு. ராஜபாளையம் போகக்கூடியது. ராஜபாளையத்துலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு அருப்புக்கோட்டை வழி. இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு, பரமக்குடி, பாட்டிவனூர், நரிக்குடி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் அந்த ரூட் வழியாக போயிட்டுருக்கு. அருப்புக்கோட்டை வந்தாலே பார்த்திங்கன்னா பாருங்கள், வண்டி ஜெயவிலாஸ் தான் எங்கே பார்த்தாலும் நிற்கும். இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் எல்லா வண்டியும் ஜெயவிலாஸாக தான் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணிருக்க பஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க, ராஜபாளையம் போகக்கூடிய பஸ்ஸு. PS3 வண்டிங்க. ஃபஸ்ட்டு விட்டாங்கல்ல அந்த வண்டி, ப்ளூ கலர் வண்டி. ஸ்டிக்கரிங்லாம் போட்டிருக்காங்க. சரணாஸ்வர் போட்டு சுற்றி ஸ்டிக்கரிங் பண்ணி வண்டி போயிட்டுருக்கு. அருப்புக்கோட்டையிலேருந்து தூத்துக்குடி போகிற பஸ் பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணா பயா விளாத்திக்குளம், குளத்தூர், தூத்துக்குடி. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் பரமக்குடியிலேருந்து விருதுநகர் ஷார்ட்டான ரூட்டு தாங்க. இதான் ரூட்டு, ஷார்ட்டான ரூட்டு. ஆனால் இந்த பஸ் வந்து வேறு லெவல். ஏன்னா சில பஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போவாங்க, அந்த வீரசோழன் மாதிரிலாம் நிறையா இடம் நிற்பாங்க. பட் இது லாங் ரூட் இல்லையா, ராஜபாளையத்துலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி போயிட்டு ராஜபாளையம். அதனால் வந்து சூப்பரான பஸ்ஸு, எங்கேயுமே நிற்கல. இதுக்கு நிறையா பேர் ஏறுறாங்க டயத்துக்கு. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான், பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, டைமிங் தான். இருந்தாலும் சூப்பராக மேனேஜ் பண்ணி வர்றாங்க. வண்டி சூப்பரான வண்டி. ஆனால் ஏன் BS6 கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா நல்லா டிமாண்டிங்கான பஸ்ஸுங்க, நிறைய பேர் ஏறுறாங்க. அதுவும் இந்த ஒர்க்கிங் டே இல்லையா, நைட் மண்டே ட்ராவல் பண்ணுறேன். செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா நின்றுட்டே வர்றாங்க. நல்ல டிமாண்டிங்கான வண்டியாக தான் இருக்குது. ஸோ BS6 கொடுத்தா சூப்பராக இருக்கும். அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் எப்போ ரெடியான்னு தெரில, ஆனால் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் இந்த டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு தான். லெஃப்ட் சைடில் ஒரு மஞ்சள் வண்டி அதில், அது மானாமதுரை போகுது, ஜெயவிலாஸ் வண்டி. நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. பக்கத்தில் போய் சந்திரா அமுதத்தூர் போகிறது. ஒத்தராயிருப்பூ நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அருப்புக்கோட்டை நகராட்சியிலேருந்து நடமாடும் இலவச கழிப்பறை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி, பக்கத்துலேயே பாத்ரூம் டெம்பரரியாக கட்டியிருக்காங்க. ஸோ கடைகள்லாம் நிறையா இருக்குது. நிறையா ஃபுட் ஸ்டாலு, டீ ஸ்டால் எல்லாமே இருக்குது. அருப்புக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டு எப்போ இனாகிரேஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாண்டு எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. யாரை கேட்டாலும் இந்த பக்கம் தெரிலைங்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஃபுல் ரவுண்டாக போயிடணும் பஸ் ஸ்டாண்டு. டைம் பாருங்கள் 5:38. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வண்டி டிபார்ட் ஆகிட்டு விருதுநகர் நோக்கி. ஃப்ரீயாக வந்தோம். பட்டுன்னு இந்த பக்கம் விருதுநகர் மீட்டோட எக்கச்சக்க பேர் ஏறிட்டாங்க. அருப்புக்கோட்டை தமிழ்மணி தியேட்டரு கூலி ஓடிட்டுருக்கு. அருப்புக்கோட்டை மகாராணி, தமிழ்மணி எல்லாம் பழைய தியேட்டரு. அப்புறம் குயின்ஸ் நாச்சியார் நினைக்கிறேன், இல்லை ஞாபகம் தான். இப்போ வந்திருக்க ஒரு பார்த்தீங்கன்னா பாலவனத்தம்.
அருப்புக்கோட்டை ரோடு ஸ்டாப் இது. பழைய பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம். இங்கேருந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். வந்தாச்சு பெருந்தலைவர் காமராஜர் நகராட்சி புதிய பேருந்து நிலையம். கைஸ் டயத்தை பாருங்கள், 6:06 ஆச்சு. எக்ஸாக்டாக 6:06 விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ண பஸ் வந்துட்டுருக்க வரோங்க. இதுதான் ராஜபாளையம் ராமேஸ்வரம் டு ராஜபாளையம் வண்டி. சூப்பராக வந்தாச்சு. பஸ்ஸும் போயிட்டுருக்காங்க. சூப்பரான பயணம் பரமக்குடியிலேருந்து விருதுநகர் வரைக்கும். நல்லாவே இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கல. நான் என்னமோ நினச்சேன்னா அந்த ரோடு கண்டிஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நிற்பாங்க, நிறைய கிராமங்கள் இருக்குது, அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒரு ரூட்டுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை போய் சுற்றி வரணும் அவசியமே கிடையாது. உங்கள் பரமக்குடிலேருந்து ஒரு ஷார்ட்டு தான். பரமக்குடி, பாத்தியனூர், நரிக்குடி, திருச்செலி, அருப்புக்கோட்டை ஃபைனலாக நம்ம வந்து விருதுநகர் வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3:50 ஏறணும் இல்லையா, 3:55 ஏறணும். 6:15 வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம சூப்பராக வந்து இறங்கிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டில் ஒரு 1/4 மணி நேரம் பிரேக்கு, அப்போ அங்கேயும் இருந்தாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக வந்துடலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து சிவகாசிபுரம் போகலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் வரைக்கும் போகலாம். நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸு. மதுரை கார்பரேஷன் விருதுநகர் ரீஜன் ராஜபாளையம் வண்டி டெப்போட வருது. இப்படியே முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வந்திருக்கோம் விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஆனால் இது பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. புது பஸ் ஸ்டாண்டு தான் அது. ஆனால் வந்து ரொம்ப நாளாக வந்து யூசேஜ் இல்லை. எப்படின்னா சொல்கிறது, பஸ்ஸெல்லாம் இங்கே வந்து உள்ளே வர்றது கிடையாது. இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டிமாண்ட் பண்ணி இப்போ எல்லா பஸ்ஸும் வர்றாங்க. எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா அந்த நாகர்கோவில் போகிற பஸ்லாம் வராது. ஒரு சில பஸ் தான் வருது. பைபாஸ் சைடுலாம் வர்றது கிடையாது. கோயில்பட்டி, சாத்தூர் அந்த மாதிரி பஸ் தான் வருது. இருக்குது எஸ்சிடிஸ்லாம் வருவாங்க நினைக்கிறேன். ஸோ இதான் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி, திருச்செந்தூர், சாத்தூர், இருக்கங்குடி அப்படின்னு போட்டிருக்கு. கோயில்பட்டி. மீண்டும் ஒரு சூப்பரான தினம். அண்டிதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் டே சார்.